Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trader US. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அண்ட் இந்தியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குது அதை பற்றி தான் இதில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன குளோபல் மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத கிளியராக பார்த்துருவோம். இப்போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்காவில் மட்டும் $750 பில்லியன் வாஸ் வைப்ட் ஆஃப். அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிளில் மட்டும் கிட்டத்தட்ட $174 பில்லியன் அண்ட் மைக்ரோசாஃப்ட்டில் வந்து 98 பில்லியன் அண்ட் அமேசானில் 50 பில்லியன், மெட்டா ஃபேஸ்புக் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 70 பில்லியன் அண்ட் டெஸ்லாலையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 125 பில்லியன் வைப் ஆஃப் ஆயிருக்கு அவங்களோட டோட்டல். அண்ட் இதில் முக்கியமாக இதில் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்போ ரீசெண்டாக யூஎஸ் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ட்ரம்ப்போட அட்மினிஸ்ட்ரேஷனில் ஒரு முக்கியமான பங்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலான் மஸ்க்கு தான் இருக்குது. அவர் அந்த டோஜ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது பண்ணிட்டு இருக்காரு. அதில் முக்கியமாக இதனால என்னன்னு எதிர்பார்த்தாங்கன்னா, எப்படியும் டெஸ்லா ஸ்டாக்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்கும்னு நினச்சது. ஆனால் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, டெஸ்லா ஸ்டாக்ஸு கிட்டத்தட்ட டெஸ்லாவோட ஸ்டாக்ஸோட வேல்யூ மட்டும் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஸோ டெஸ்லா ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் $500 $490 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $245. ஆல்மோஸ்ட் 55% டெஸ்லா ஸ்டாக்ஸ் மட்டும் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா 55%. ஸோ டாப்ல இருந்து 55% வந்து டெஸ்லா ஸ்டாக்ஸ் கீழே விழுந்திருக்கு. இப்போது மார்க்கெட் ஓகே நெக்ஸ்ட்டு ரிகவரி ஆக போதான்னா, நீங்கள் ஒன்று முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டாக்குமே 50% 40% கீழே வந்தாச்சு. ஸோ இன்னும் கீழே இறங்குமான்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியர் தி எண்ட். இப்போ நான் மட்டும் இல்லை, நம்ம டெக்னிக்கலாக பார்த்துட்டு இருக்கும்போதும், நான் லாஸ்ட் டைம் நான் ரிவ்யூ பார்க்கும்போதும் அதுதான் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஹஸ் கம் டு மோஸ்ட் பாட்டம் லெவலுக்கு வந்தாச்சு. இந்த பாட்டம்லேருந்து கீழே அப்படி போனாலும் ஒரு 500,000 பாயிண்ட்ஸ்குள்ளே தான் ஃப்ளக்சுவேட் ஆகுமே தவிர, மார்க்கெட் ஹஸ் சீன் த பாட்டம். இது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் கோல்ட்மேன் சாக்ஸும் அவங்களோட ஒரு அறிக்கையை வெளியே விட்டுருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, த வர்ஸ்ட் இஸ் ஓவர் ஃபார் இந்தியா, பட் 2nd of April is a very crucial date. இந்த 2nd of April எதுக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து ட்ரம்ப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்ஸை பற்றி அன்றைக்கி தான் முடிவு எடுப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் அனௌன்ஸ் பண்ணுவேன்ட்டு April 2nd. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் கூட அந்த இன்டர்வியூவில் கூட பார்த்துருப்பீங்க. ட்ரம்ப் வந்து அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது சொல்லியிருந்தாரு, இந்தியா வந்து ஆட்டோ இதுக்கு மட்டுமே எங்களுக்கு கிட்டத்தட்ட 100% மேலே வந்து டேரிஃப்ஸ் போடுறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ டேரிஃப் போட்டிங்கன்னா, எங்கள் கண்ட்ரி திருப்பி நாங்கள் உங்களுக்கு டேரிஃப் போடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு டிட் ஃபார் டேட் மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ. ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, April 2nd நான் வந்து என்ன டேரிஃப் வந்து நான் இது பண்ண போகிறேன் அப்படின்றத ட்ரம்ப் அறிவிப்பேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்தியா வந்து வேர்ஸ்ட் டைம்ஸை வந்து ஆல்ரெடி சந்திச்சிடுச்சு. ஆல்ரெடி தே ஹவ் மெயின்டைன்டு, முடிஞ்ச வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டாங்க. த வேர்ஸ்ட் இஸ் ஓவர் ஃபார் இந்தியா. இதுக்கப்புறம் பாட்டம் அவுட் மோஸ்ட்லி ஆயிடுச்சு. இங்கேருந்து திரும்பறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் April 2nd ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பார்க்கும்போதும் பார்த்துருந்தோம். என்னென்னா, மார்க்கெட் மோஸ்ட்லி ஒரு 8 months அந்த சைக்கிளில் தான் போயிட்டுருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் March and April வில் பி தி லாஸ்ட் டைம். அந்த ஏப்ரலில் மோஸ்ட்லி இந்த ஃபினான்ஷியல் நியூஸஸ்லாம் வரும்போது, குளோபல் நியூஸ் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அது ஒரு வேளை ரொம்ப பெரிய இம்பேக்ட் இல்லைன்னா ரீபவுண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. இது மட்டும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் மார்க்கெட்ஸ் மட்டும் பார்த்துட்ருக்கோம். இந்தியன் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்குன்ட்டு. பட் நீங்கள் இன்னொன்று புரிஞ்சுக்கணும், குளோபல் மார்க்கெட்ஸும் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. இந்த டேரிஃப்ஸ் வார்ன்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரம்ப் பண்ணுறது அவர் இது யூஎஸ்க்கு மட்டும் இல்லாமல், இந்தியாவுக்கு மட்டும் இல்லாமல், குளோபல் எல்லா கண்ட்ரியுமே தே ஹவ் பீன் அஃபெக்டட் பை திஸ். இப்போது யூஎஸ் எக்கானமி எடுத்துக்கிட்டிங்களேன், கிட்டத்தட்ட $4 trillion வாஸ் லாஸ்ட் இன் ஜஸ்ட் 1 month. லாஸ்ட் 1 monthல யூஎஸ் எக்கானமியில் $4 trillion S&P 500லேருந்து மட்டும் வைப் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இது வெளியே மட்டும் பிரச்சனை கிடையாது, உள்நாட்டிலையும் இது பயங்கரமான பிரச்சனை தான் போயிருக்கு. இப்போ இந்தியன் மார்க்கெட் பார்க்கும்போது, இந்தியாவில் இப்போ எஃப்ஐஐஸ் எல்லாருமே அண்ட் எஃபிஐஸ்ன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $397 பில்லியன் வந்து தேவ் இன்வெஸ்டட். அதில் வந்து இப்போ அதோட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர்லேருந்து இந்த கீழே விழ ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வெறும் $304 பில்லியன் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 24% எஃபிஐயோட போர்ட்ஃபோலியோ வேல்யூவும் கம்மியாக இருக்குது. ஸோ அவங்களும் ஒரு சைடில் லாஸில் தான் இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 24%. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் 50% எஃப்ஐஐஸோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் 50% எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ்லேருந்து தான் வந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருமே இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள், அது எந்த நாள்னா April 2nd. அது அவர் சொல்லும் போது கூட இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு, April 1 வச்சுருப்பேன், பட் என்னென்னா April Fool's Day நினச்சிப்பாங்க, அதனால் நான் April 2ன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ April 2 இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டே ஃபார் அ ட்ரேடர்.
என்ன டேரிஃப்ஸ் குடுக்குறாருன்றத பார்த்தா தான் நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எக்கானமி, இந்தியன் எக்கானமி மட்டும் இல்ல, வேர்ல்டு எக்கானமியே நெக்ஸ்ட் என்ன ஆக போகுதுன்றது ஒரு முக்கியமான டேட்டா ஏப்ரல் 2 இருக்கும். ஸோ அது வந்து பயங்கர காஷியஸா பார்த்துட்டே இருங்க. முடிஞ்சா ஃபாலோ பண்ண முடிஞ்சா நீங்க நான் டெஃபினட்டா அந்த டைம்ல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு டெஃபினட்டா ஒரு வீடியோ அன்னைக்கு நம்ப பார்த்துட்டு அதுக்கான போஸ்ட் வீடியோவ நானு ரிலீஸ் பண்றேன். ஸோ அதே மாரி நம்ம நிஃப்டி அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் வந்து இன்னைக்கு 22,397 அதுல வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு 22,400ல. அண்ட் லாஸ்ட் இதுலயே நான் சொல்லியிருந்தேன் 22,000 வில் பி a வெரி ஸ்ட்ராங் லெவல் ஆஃப் சப்போர்ட். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா மேஜர் சப்போர்ட்ன்றது 21,400 இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் கீழே வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் ட்ரெண்ட் லைனையும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். அந்த வீடியோவில் தெரியும், பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். ஸோ மார்க்கெட் இன்னும் அப் ட்ரெண்ட் ஃபுல்லா ஸ்டார்ட் ஆகல. அப் ட்ரெண்டோட கரெக்ஷன்ல இருக்குமே தவிர, அந்த கரெக்ஷன் ஃபேஸ் இன்னும் முடியல. அந்த கரெக்ஷனோட பாட்டம்ல தான் இருக்கும். ஸோ பாட்டம்ல வந்து எப்பவுமே ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ்ன்றது மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்கும். ஸோ இந்த 22,400லேருந்து 21,400 வில் பி a வெரி க்ரூஷியல் பாயிண்ட். ஸோ அது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான சப்போர்ட். ஸோ இந்த லெவல் வந்து முக்கியமா வாட்ச் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் போறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே நடக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு 15 நாள்ல இருந்து 20 நாள் வெயிட் பண்ண வேண்டிய டைம். ஸோ கிட்டத்தட்ட ஏப்ரல் 2 வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ரீபவுண்ட் ஆகுன்றது எக்ஸ்பெக்டட். ஸோ வி ஹேவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அதே மாதிரி லாஸ்ட் வீடியோ கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, சார் இண்டெக்ஸ் 20%, 15 to 20% ஓகே, பட் ஸ்டாக்ஸ்லாம் 30, 40, 50% வரைக்கும் விழுந்திருக்கு. டெஃபினெட்லி ஐ நோ சர்டன் ஸ்டாக்ஸ் ஏறினதுலேருந்து பார்த்தீங்கன்னா பீக்லேருந்து பார்த்தீங்கன்னா 40% விழுந்திருக்கு, 50% விழுந்திருக்கு. சில இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்காக இருக்கட்டும், நிறைய விஷயங்களை பற்றி நீங்கள் நியூஸஸில் பார்த்துட்டு இருப்பீங்க. எஸ், மார்க்கெட் ஹேஸ் கான் டவுன், பட் இதான் முடிவானா கிடையாது. அதை தான் நீங்கள் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் முடிவு கிடையாது. ஸோ மார்க்கெட்டோட லாங் டேர்ம் வியூவாக பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் கோன் க்ரோ. நீங்கள் ஹிஸ்டாரிக்கல் சார்ட் எடுத்தாலும் நம்ம நிறைய வீடியோஸ்லாம் நான் சொன்ன அதே விஷயங்கள் தான். நீங்கள் கீழே இருந்து பார்க்கும்போது லாங் டேர்மில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டர் மைண்ட் செட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க, இல்லை பரவாயில்ல என்கிட்ட ஃபண்ட் இல்லை. நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க, சார் நான் தான் அந்த தேர்ட் கேட்டகரி, என்ன சொல்கிறது, இன்வெஸ்ட்டும் பண்ணிட்டேன், லாஸ்லேயும் இருக்கேன், ஆனால் திருப்பி என்னால் ரீஇன்வெஸ்ட் பண்ண முடியாத தேர்ட் கேட்டகரி நான் தான்ட்டு. ஸோ உங்களுக்கு என்ன அட்வைஸ்னா, முடிஞ்ச வரைக்கும் க்ளோஸ் பண்ணாமல் வெயிட் பண்ணுங்க. டெஃபினட்டாக மார்க்கெட் இது எல்லாமே இந்த டேரிஃப் வார்ஸ் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு இப்படியே இருந்துடாதுல மார்க்கெட். இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குறதுலாம் ஒன்றுமே இல்லை. நம்ம நீங்கள் 2009 கிராஷாக இருக்கட்டும், இல்லை இதுக்கு முன்னாடி வந்த பபுள் கிராஷாக இருக்கட்டும், அந்த டைம்லலாம் ரியாலிட்டி மார்க்கெட் கிராஷில் உட்கார்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம இன்னும் ஒரு பெரிய கிராஷோ ஒரு பேனிக்கோ அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே போல வி ஹாவ் ஹேட் அ ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் வி டூ ஹேட் அ ஸ்லோ டவுன் ஆஃப் ட்ரேட். ஜிடிபியும் நம்ம எக்ஸ்பெக்டடாக வரல. பட் இந்த குவார்ட்டரில் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் குவார்ட்டர்லையும் இன்க்ரீஸ் ஆகுன்றது தான் எக்ஸ்பெக்டட். ஸோ ஓவரால் எக்கானமி ஸ்லோவி திருப்பி ரீபவுண்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து வெயிட் பண்ணுறது தான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். நான் திரும்ப சொல்கிறது, வெயிட்டிங் கிவ்ஸ் யூ மணி இன் மார்க்கெட். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வெயிட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக மார்க்கெட் திரும்பி ஒரு நாள் இதை நீங்கள் இன்றைக்கி பார்க்குறதிலும் காட்டிலும் அதிகமான இதில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம 20,000 அந்த ரேஞ்சில் பார்க்கணும், நாளைக்கு நிஃப்டி 30,000 40,000 போக தான் போகுது. பட் இட் வில் டேக் டைம். ஸோ அதனால தான் நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்னேன், லூஸ் டைம் நாட் மணி. ஸோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, காசை பத்திரமா அப்படியே வைங்க. என்னைக்காக இருந்தாலும் திருப்பி ஏறிடும். ஸோ அதனால வெயிட் பண்ணி இருக்கிறது இட் வில் பி பெட்டர். ஆல்ரைட். ஸோ இதுதான் இப்போ மார்க்கெட்டுக்கான அப்டேட். ஸோ இன்னும் வரக்கூடிய டேஸில் என்ன நடக்குதுன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.